Hi friends, welcome to RKR SAMAIYAL. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம அதிகமா சேர்த்திக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே, வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து மறக்காம RKR SAMAIYAL சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு தவா எடுத்துக்கோங்க. 50 ml ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்திக்குங்க. அதையும் நல்லா வதக்கி விடுவாங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கிறேன். கூடவே கேப்சியம், சுண்டல், கேரட், பீன்ஸ், உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஓகே, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பாதி அளவு குக் ஆகிருந்தால் போதும், ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. அந்த ஆயிலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. பாதி அளவு நல்லா குக்கான பிறகு நம்ம சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இன்னும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் இதை வந்து வதக்கி விட்டுங்க. வதக்கி விட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 4 பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். 12 rupees பாக்கெட். அதனால் வந்து நான் 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 1.25 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த இது கொடுத்த நம்ம மசாலா நூடுல்ஸ் கொடுத்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மசாலா பொருட்களெல்லாம் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நூடுல்ஸ் எடுத்து நல்லா உடச்சி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 1.25 லிட்டர் நீங்கள் சேர்த்துனா போதும், அதிகமாக சேர்த்திடாதீங்க. ஓகே, இப்போ வந்து இதுலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ட்ரையாக வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சு நல்லா நூடுல்ஸ் போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் செஞ்சு தண்ணி விடாமல் அதுக்குள்ளே போட்டு கலந்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். ஓகே, சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் RKR SAMAIYAL மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.